அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஷிபு. குமரி வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலை நடத்தி கொண்டு வருகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள் எந்த நிகழ்வுகளானாலும் அதை உடனடியாக இந்த குமரி வாய்ஸ் என்ற சேனல் ஒளிபரப்பப்படும். இன்று முதல் நாங்கள் ஒரு புதிய நிகழ்ச்சி, விவாத மேடை, விவாதங்கள் கலந்த ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் இங்கே உங்களுக்காக கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சி எப்படின்னா, நிறைய எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட வண்ணம் உள்ளார்கள். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த புதிய விவாத நிகழ்ச்சியை நாங்கள் இங்கே உங்களுக்காக ஒளிபரப்புகிறோம். ஒவ்வொரு அரசியல் பிரமுகர்கள் இதில் கலந்து கொள்வார்கள். முதல் நிகழ்ச்சியாக ஒரு அரசியல் பிரமுகரை உங்களுடன் நாங்கள் இங்கே பகிர்ந்து கொள்கிறோம். அவருடைய கருத்துக்களை என்னவென்று பார்ப்போம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கியுள்ளோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு அரசியல் பிரமுகர், குமரி மேற்கு மாவட்டத்தின் முக்கிய ஒரு மாவட்ட பொறுப்பு வகிக்கக்கூடிய அரசியல் பிரமுகர். சார், உங்களை பற்றி, உங்களுடைய பெயர், உங்களுடைய விலாசம் கொஞ்சம் எங்களுடைய நேயர்களுக்கு நீங்க பகிர்ந்து கொண்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். குமரி வாய்ஸ் சேனலுக்காக இந்த தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். என்னுடைய பெயர் எபனேசர். என்னுடைய வயது 60. நான் குலசேகரம் பகுதியிலே என்னுடைய விலாசம். என்னை குறித்து சொல்லிவிட்டேன். அடுத்ததாக, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது. இன்னொரு 15-20 நாள்ல நம்ம தேர்தல் வருது. இப்போ தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கும் வேளையிலும் நீங்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயமே. ஸோ நீங்கள் அந்த காங்கிரஸில் கட்சியில் வைத்த பொறுப்புகள் என்னெல்லாம் போராட்டங்கள்? இந்த 45 ஆண்டுகளில் தொடர்ந்து எங்களுடைய குலசேகரத்தில் பிரபலமான ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கு. அதுல சுமார் ஒரு 30 ஆண்டுகளாக தொடர்ந்து டைரக்டராகவே இருந்து கொண்டிருக்கின்றேன். முதலில் அரசியல் கட்சியில் என்று வரும்போது என்னுடைய பயணம் இளைஞர் காங்கிரஸில் நான் மாவட்ட பொதுச் செயலாளராக இருந்தேன். அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சியினுடைய மேஜர் பாடியில் நகர தலைவராக இருந்தேன், பஞ்சாயத்தினுடைய தலைவராக இருந்தேன். அந்த காலகட்டங்களில் கன்னியாகுமரி மாவட்டம் எதிர்பாராத அளவுக்கு இங்க பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ரப்பருக்கு ஒரு தடை வந்தது. 2012க்கு பிறகு ரப்பருக்கு சூழியல் தனியார் காடு சட்டம் என்று சொல்லி திமுக ஆட்சி, கலைஞருடைய ஆட்சியில திடீராக பல்வேறு காரணங்களால் அதற்கு முறித்து மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அரசோடு நாம் கேட்ட பிறகுதான் வெட்ட முடியும். அது ஒரு பயங்கரமான நெருக்கடி. எனவே அதற்கு மறியல் போராட்டம் போன்ற பல்வேறு போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தோம். அது இதுவரை அந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவுரை எழுதப்படவில்லை. என்னோடு பயணித்தவர்கள் எல்லாம் மரியாதைக்குரிய டாக்டர் குமாரதாஸ், பிறகு காலஞ்சென்ற மரியாதைக்குரிய அனந்தகிருஷ்ணன், ஜான் ஜாக்கப் எம்எல்ஏ இவர்களெல்லாம் இங்கே வந்து இந்த மறியல் போராட்டங்களில் கலந்து கொண்டார்கள். காங்கிரஸ் கட்சியில் ஒரு நகர தலைவர் என்று வரும்பொழுது அதிகமான போராட்டங்களை இந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தியவன் நானாகத்தான் இருக்க முடியும். உங்களை பற்றிய ஒரு நல்ல முகவுரையை நீங்கள் இங்கே எங்களுக்கு தந்தீர்கள். அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையிலே காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி அமைத்து 28 இடங்களை பெற்று போட்டியில் காணுகிறது. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியை உட்பட்ட பகுதியில் தான் நாம் இருக்கிறோம். ஸோ பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸும் இதில் கேட்கின்ற 14 தொகுதியும் நாங்கள் போட்டியிட வேண்டும் என்று கேட்கிறது. மொத்தம் சட்டமன்ற தொகுதிகள் 6, அதில் 3க்கு 3 தான் இருந்தது. இப்பொழுது இந்த முறை 4 சட்டமன்ற தொகுதிகளை குறிவைக்கும் காங்கிரஸ். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்து. மன்னிக்க வேண்டும், குறிவைக்கின்றீர்கள் என்று சொல்லக்கூடாது.
இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு 4 தொகுதிகள் என்று வரும் பொழுது காங்கிரசுக்கு அது வலுவான தொகுதி, வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது. காரணம் என்ன என்று சொன்னால் எல்லோரும் அறிந்ததுதான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில அரசியல் குளறுபடிகள் இருக்கின்றது. பத்மநாபபுரம் தொகுதியை பொறுத்தமட்டில் நானே பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைப்பேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி 100 விழுக்காடு வெற்றி பெறும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்று சொன்னால் தேசிய அரசியல் என்று பார்க்கும் பொழுது கட்டாயமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி. ஆனால் பத்மநாபபுரம் தொகுதி என்று வரும் பொழுது அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ அவர்கள் கட்சிக்கும் அவர்களுக்கு அந்த மக்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. எனவே வாய்ப்பே இல்லை. அது தெளிவாக சொல்லுகின்றேன், தெளிவாக பதிவிடுகின்றேன். இந்த நேரத்தில் இந்த தொகுதியை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி 2 முறை நிற்கவில்லை. இந்த முறை காங்கிரஸ் கட்சி என்னை போன்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தால் 100 விழுக்காடு வெற்றி பெறும். இது ஒன்று. இனி ஒன்று, இந்த ரப்பரை குறித்து எனக்கு சட்டமன்றத்தில் எடுத்து சொல்லுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக போகும் என்பதும் என்னுடைய கருத்து. ஏற்கனவே நான் காங்கிரஸ் கட்சியில நேர்காணலுக்கு கலந்து கொண்டேன். வேட்புமனு காங்கிரஸ் கட்சியில் மனு செய்திருக்கின்றேன். நேர்காணலில் கலந்து கொண்டேன். காங்கிரஸ் கட்சியில் என்னை நேர்காணல் எடுத்தார்கள். அதில் அவர்கள் 4 கேள்விகள் கேட்டார்கள். ஒன்று, காங்கிரஸ் கட்சியில் எவ்வளவு காலங்கள் நீங்கள் பயணித்தீர்கள் என்று. அது 45 ஆண்டுகள். அதில் அதனுடைய முழுமையான மார்க் 50 உண்டு. அது சரியா? ஏன் என்று சொன்னால் அதில் வழக்குகள் 7 வழக்குகளை பொது வாழ்க்கையில் நாங்கள் சந்திச்சிருக்கின்றோம். அது அதற்கு ஒரு மார்க், ஒரு 30 மார்க் என்று சொன்னார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு நாம் டொனேஷன், அங்க ஒரு மாவட்ட அலுவலகம், அதுக்கும் என்னுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கின்றேன். இன்னி பொது வாழ்க்கை கேட்டாங்க. பொது வாழ்க்கையிலையும் என்னுடைய அனுபவங்களை பல்வேறு என்னை தெரியாதவர்கள் குமரி மாவட்டத்தில் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் 2012 ஒரு அடிப்படையாக காங்கிரஸ் கட்சியில குமரி மாவட்டத்துல பயணிக்கின்றேன் என்று சொன்னால் நான் மட்டுமாகத்தான் இருக்கேன். குறிப்பாக இந்த மாவட்டத்தில் நான் நகர தலைவராக இருக்கும் பொழுது எங்களுடைய தானிய தலைவன் ராகுல் காந்தி அவர்களை என்னை மட்டும்தான் பார்ப்பதற்கு மதுரையிலே அனுமதித்தார்கள். விவசாயம் சார்ந்து பேசுவதற்கு இந்த மாவட்டத்திலே எவ்வளவு பிரபலங்கள் இருந்த பொழுதும் என்னை மட்டுமே ராகுல் காந்தி அவர்களை மதுரையிலே சந்திப்பதற்கு அனுமதித்தார்கள். ஆனால் காலப்போக்கில் நான் இப்பொழுது ஒரு விவசாய அணியில் இருந்து கொண்டேன். அந்த ஒரு விவேகத்துடன், ஏனென்று சொன்னால் ராகுல் காந்தி காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை அந்த ஒரு பயணம் இருந்தது, பாரத் ஜோடோ அந்த பயணம், நடைபயணம். அந்த நடைபயணத்திலும் யார் எப்படியாக இருந்தாலும் எங்களையும் எங்களுடைய வாகனத்தையும் அவருடைய உணவு குழுவுல என்னை அதுல நியமித்தார்கள். என்னால் பல்வேறு நபர்கள் அந்த குழுவுக்குள்ள வர நான் வாய்ப்பளித்தேன். அந்த மாதிரி ஒரு மற்றவர்களுக்கு தெரியாமல் காங்கிரஸ் கட்சியில் நான் ஒரு அடிப்படையான ஒரு சித்தாந்தவாதியாக இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த முறை காங்கிரஸ் கட்சி எனக்கு ஒரு வாய்ப்பு தரும் என்று நான் எனக்குள் நினைத்து கொண்டு இருக்கின்றேன். காங்கிரஸ் கட்சி, நீங்கள் இவ்வளவு போராட்டங்கள், 100க்கு 100 மார்க்குகள் அந்த டெல்லி சந்திப்பில் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். அப்போ ஒருவேளை காங்கிரஸ் தொகுதி நம்ம 14 தொகுதி கிடைக்கவில்லை, திமுகவே போகுது அப்படி என்று சொல்லும் போது உங்களுடைய நிலைப்பாடு அந்த சமயத்தில்? என்னை பொறுத்த மட்டும் இந்த ரப்பருக்காக பல்வேறு நிகழ்வுகள்ல நீங்க மீண்டும் மீண்டும் இதை ஏன் சுட்டி காட்டுகின்றேன் என்று சொன்னால் 2012 இப்பொழுது 2026, என்னுடைய வயது 60, என்னுடைய அரசியல் பயணம் 45 ஆண்டுகள். இப்பொழுது இந்த வாய்ப்பு எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகுவதற்கு ஒரு வாய்ப்பு. சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்பதல்ல என்னுடைய நோக்கமே. குமரி மாவட்டத்தில் சுமார் 3.5 லட்சம் விவசாயிகள், ரப்பர் விவசாயிகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது அவர்களுடைய கணக்கு கூட்டல்ல அவங்க இதை சரியாக பதிவிடவில்லை. தற்பொழுது நடந்த ஒரு டிபேட்ல கூட அந்த சட்டமன்ற உறுப்பினர் போய் தான் சொல்லியாரு. என்ன சொல்லியாருன்னா, இந்த இதை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது, இது அமோனியா சார்ந்த ரப்பர் பால். நீங்க பாத்துக்கிடுங்க, இது அமோனியா சார்ந்த ரப்பர் பால். எத்தனை ஆண்டுகள் வேணும்னாலும் வச்சிருக்கலாம். இது எதுக்குன்னா, கொரோனா காலங்கள்ல கை குளோஸ்,
இதயத்துக்கு போகக்கூடிய அந்த குழாய், குடல் குழாய், இன்னும் மருத்துவம் சார்ந்ததுக்கு இது இந்த மாவட்டத்துல முக்கிய பங்களிக்கின்றது. ரப்பரை பொறுத்த மட்டும் ஒரு ரப்பரை எடுத்துக்கொண்டால் ஒரு மாதத்துல சரியாக அதனுடைய இன்கம் எடுத்தா 1500 ரூபாய் கிடைக்கும். 6 மாதம் அதை எடுத்தாலும் 9000 ரூபாய் வந்துடும். அது சரியாக ஒரு ஹெக்டேர்ல நம்ம 500 ரப்பர் அப்படின்னா 2.5 ஏக்கர் 500 ரப்பர் நடவு செய்யணும். அதுல வரக்கூடிய இன்கம் அதிகமாக இருக்கும். அதை சந்தைப்படுத்தணும். இது இன்னைக்கு நீங்க அப்பச்சி காமராஜ் தான் இதை இந்த தமிழகத்துல குமரி மாவட்டத்துல அறிமுகப்படுத்தினாரு. எனக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்கு. திராவிட கட்சிகள் காமராஜர் அவர்கள் அறிமுகப்படுத்திய ரப்பரை வெளியில கொண்டுடக்கூடாதுன்னு தப்பாக நினைக்காங்களா என்னன்னு தெரியாது. பட் இந்த மக்களை அவர்கள் புறக்கணிக்காங்க. இப்ப கூட ஹார்பர் வைப்பதாக அந்த பகுதியில சொல்லுவாங்க. 150 கோடி நினைக்கிறேன். அதே 150 கோடி இந்த பகுதியில இருக்கக்கூடிய ரப்பர் மர தொழிற்சாலை உருவாக்குவதற்கு ஏன் கொடுக்கல என்பதுதான் என்னுடைய கேள்வி. இந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னா இது கேரளாவிலிருந்து ஒரு நபர் 70 ஆண்டுகளுக்கு முன்னையே இங்க தொழிற்சாலையை உருவாக்கி கொரோனா காலத்துல இதுக்கு மட்டும்தான் அனுமதி இருந்தது. இந்த குளோஸ் தயாரிக்கிறது அரசு அனுமதித்தது. ஆபத்து காலத்துல தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இது போர்க்கால அடிப்படையில பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த ரப்பர் பால். இதனுடைய இந்தியாவிலே உலக அளவிலே இந்த ரப்பருக்கு தான் இழுவைத்தன்மை அதிகமானது குமரி மாவட்டத்துல இருக்கு. இதை சந்தைப்படுத்துவதற்கு இவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வருகின்றவர்கள் தடையாக இருக்கின்றார்கள். காரணம் இங்க ஏற்கனவே ஒரு நபர் தனிநபர் அங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. எனவே அவங்க ஒரு சாதாரண ஒரு குழுவை அனுப்புவார்கள். இங்க பக்கத்துல மும்பை போன்ற மாநகரங்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. நாமவே புரிந்து கொள்ளுங்க. 70 ஆண்டுகளுக்கு முன்னே அவருக்கு சந்தைப்படுத்த தெரியுதுன்னா 70 ஆண்டுகளுக்கு முன்னே இப்ப 2026ல நமக்கு ஏன் சந்தைப்படுத்த முடியாது? மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை குட்டி ஃபாரினாக மாற்றலாம், குட்டி ஜப்பானாக மாற்றலாம், குட்டி இஸ்ரேல் நாடாக மாற்றலாம். காரணம் இஸ்ரேல்ல போர் நடக்குது, அது வேறு. அந்த அளவு பெரிய ஒரு எண்ணத்தை குமரி மாவட்டத்துல இந்த தொழிற்சாலையை உருவாக்கி ஏற்படுத்தலாம். அதற்காக தான் நான் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த ரப்பரை வெளி சந்தைக்கு கொண்டு போகணும். என்னுடைய விருப்பம் எம்எல்ஏ ஆகுவதில்லை. இல்ல இன்னைக்கு கூட இந்த செய்தியை பார்த்து முதலமைச்சர் இல்ல இங்க ரப்பர் பூங்கா அமைப்பேன், ரப்பர் தொழிற்சாலை அமைப்பேன், ரப்பரை வெளிச்சந்தைக்கு விற்பேன், ரப்பர்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே நான் சட்டமன்ற உறுப்பினர் நிற்க மாட்டேன். இவர் முதலமைச்சர் சொல்லாத பட்சத்தில் வரக்கூடிய 30ஆம் தேதி நாமினேஷன் தாக்கல் பண்ணுவேன். சுயேட்சையாகவா? அதை நான் இண்டிபெண்டா எனக்கு கட்சி 100 விழுக்காடு என்னை வேட்பாளராக நிறுத்தும் என்பது நான் கருதுகின்றேன். நிறுத்தாத பட்சத்துல இனி எனக்கு காலங்கள் இல்லை. இந்த மக்களுக்காக ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த 2026ல நான் வேட்பாளராக நிற்பது உறுதி செய்யப்பட்டது. கண்டிப்பாக நீங்க சொல்றீங்க 2026ல் நம்முடைய எபினேசர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் தங்களுக்கு சீட்டு கிடைக்கவில்லை என்றால் சுயேட்சையாகவே போட்டியிடுவோம். எதற்கென்றால் இந்த ரப்பர் என்ற ஒரு விவசாயம் அழிந்து கொண்டு வருகிறது. அந்த விவசாயத்தை நம்ம இடத்துல தூக்கி நிறுத்த வேண்டும் அப்படி என்று அவருடைய ஒரு மனத்தில் பல வருடங்களாக ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு எண்ணம். நீங்க இண்டிபெண்டாக நிற்கலாம் என்று சொல்றீங்க. சொந்த கட்சி காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு அந்த சீட்டு தரவில்லை என்றால் அதையும் தாண்டி இண்டிபெண்டாக இந்த பத்மநாபன் தொகுதியில் நான் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறேன் என்று நீங்கள் சொல்லியுள்ளீர்கள். எதற்காக? அந்த ரப்பரின் வளர்ச்சிக்காகவே நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் ரப்பரை சார்ந்து லட்சக்கணக்கான மக்கள் ரப்பரை நம்பியுள்ளார்கள். எந்த அரசு வந்தாலும் எந்த வாரியமும் அமைக்கப்படவில்லை. தொழிற்சாலைகள் தற்போது நம்முடைய வனத்துறை அமைச்சர் ஒரு பேட்டி அளித்தார்கள். அந்த பேட்டியில் கூட பத்திரிகையாளர் கேட்கும் போது தொழிற்சாலைக்கு எந்தவித சாத்தியமும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லை என்று ஓப்பனாக அவர் அமைச்சர் அவர் சொல்லிவிட்டார். ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் நம்முடைய மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு இந்த தேர்தல் ரப்பர் விவசாயிகளுக்கான தேர்தல்
என்று அறிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இது முதல் முறையாக ஒரு ஒரு விவசாயத்துக்கென்று விவசாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்று ஒரு விவசாயி இதுவரை இப்படி ஒரு தனியா இண்டிபெண்டாக எனக்கு தெரிந்தவர் இல்லை. ஸோ அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த கட்டமாக இந்த ரப்பர், இப்ப நீங்க இந்த ரப்பருக்காக நிக்கிறீங்க. இந்த ரப்பரை பற்றி நம்முடைய நம்முடைய சேனல் நிறைய வெளியூர்கள் இருந்து மக்கள் இணைந்துள்ளார்கள். சென்னை, கோயம்புத்தூர் போன்ற இடங்களிலும் நம்முடைய குமரி வாய்ஸில் இணைந்துள்ளார்கள். அப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு நம்முடைய குலசேகரம் பகுதி, அரிமனை பகுதி, களியல் இதே போன்ற பகுதிகளில் தான் இந்த ரப்பரை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் நிறைய தெரிகிறது. மற்ற இடங்களில் மக்களுக்கு ரப்பர் என்று மட்டும்தான் தெரியும். அதனுடைய அது அது அதை பற்றி அது உள்ள போய் பார்த்தீங்கன்னா அது நிறைய இருக்கு அந்த ரப்பரை பற்றி. ஸோ அதை பற்றி நீங்க கொஞ்சம் எங்களுக்கு இந்த ரப்பர் ரப்பர் எப்படி உற்பத்தி ஆகுது, எத்தனை உங்களுக்கு எத்தனை ஏக்க நீங்க எத்தனை பயிரிடுறீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம். நண்பர்களே, மரியாதைக்குரிய கண்ணப்பன் அவர்கள் தான் ரப்பர் கேள்வி கேட்டாங்க. அவர் சொன்னதும் அவருடைய வேகத்துக்கு தக்கவாறு சொன்னாரு. அவரு தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தான் சொன்னாரு. கேள்வி கேட்டதே ரப்பருடைய தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான கேள்விதான். ஆனா புரிந்து கொள்வது அவங்க சென்னையில இருந்து வேக வேகமா வராங்க. இது ஒரு 10 மினிட் 5 மினிட் எடுத்துக்கொள்ளுகின்றார்கள். அந்த ரப்பர் என்று வரும் பொழுது ரப்பர் மரத்தை பற்றி அந்த மந்திரி ஏதாவது கேட்டா அவருக்கு குறைவாக சொல்லல, ஏபிசிடி தெரியாது. காரணம் என்னன்னு சொன்னா இந்த ரப்பர் 30 ஆண்டு கால பயிர். ஒரு ரப்பர் கன்று நடவு செய்த பிறகு 7 ஆண்டுகள் கழிந்துதான் அந்த இன்கம் வர தொடங்கும். 7 ஆண்டுகள் காத்திருக்கணும். ஒரு பயிருக்கு தமிழகத்துல 7 ஆண்டுகள் ஒரு மனிதன் பொறுமையா இருப்பாரான்னா கொஞ்சம் அது ஒரு கஷ்டமானது. அந்த ஒரு ஏக்கரில் இப்ப ஒரு ஏக்கர் இருக்கு, 100 சென்ட். அந்த 100 சென்டில் எத்தனை மரங்கள் நடலாம் அப்படின்னா ஹெக்டேர் அளவுல சொல்லு. ஒரு ஹெக்டேர்னா 2.5 ஏக்கர். 2.5 ஏக்கர்னா 500 ரப்பர். ஒரு ஏக்கர்னா 200 ரப்பர் தான் நடணும். ஹெக்டேர்னு சொல்லப்பா 2.5 ஏக்கர். அதுல நீங்க 500 ரப்பர் நடலாம். இந்த 500 ரப்பருக்கும் நம்முடைய ஒரு எத்தனை ஷீட்டுகள், ரப்பர் ஷீட்னு சொல்லுவாங்கல்ல, அது எத்தனை கிடைக்கும்? ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி இந்த பகுதியில தான் இந்த ரப்பர் உருவாகும். அப்படின்னா ஒரே ஒரு ரப்பர்ல நம்ம இந்த மாதிரி அளவுகோல்ல ஒரு ஏக்கர்ல 200 ரப்பர் நடவு செய்து அதுக்குரிய வளங்களை போட்டு நம்ம டாப்பிங் பண்ணியாச்சுன்னா 15 நாள் 30 நாள்ல 15 நாள் தான் டாப்பிங் பண்ணணும். அந்த 15 நாள்லயும் 1 லிட்டர் பால் கிடைக்கும். ஒரு நாள் 1 லிட்டர் பால் கிடைக்கும். அது இந்த ஆம்பாடி போன்ற எஸ்டேட் சென்னையில அவங்க தலைமையிடமாக கொண்டு இங்க பயணிக்காங்க. அவங்க அந்த மாதிரி இன்கம் எடுக்காங்க. 1 லிட்டரு இன்னைக்கு இருக்கிறது அது காஞ்சி உணர்ந்தாச்சுன்னா 1/2 கிலோ 500 கிராம் வந்துடும். 500 கிராம் வருதுன்னு சொன்னா இன்றைய சந்தை விலை இப்போ சுமாரான விலை இருக்குது. அது 100 ரூபாய். 15 நாள்னு வரும்போ அது 1500 ரூபாய். அது 6 மாதம் என்று வரும் பொழுது 9000 ரூபாய். இத நம்ம 500 ரப்பருக்கு 1:500 பெருக்கி பார்த்தா அதை கண்டுபிடிக்கலாம். ஆனா லேபர் வேலையாட்கள் குறைவாக இருக்கு. இது அடுத்த கட்ட ஒரு விவாதத்துல நம்ம கொண்டு வந்துருவோம். பட் இதனுடைய அதை சரியாக பயிரிடும் பொழுது இந்த மாதிரி இன்கம் கிடைக்குது. அதுதான் அதுக்கு விஷயம். கன்னியாகுமரி மாவட்டத்துல நான் இந்த இடைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் ரப்பர் கிரேட் 1 இப்ப அறிவிச்சிருக்காங்க. கிரேட் 1 அது என்னன்னா இந்த மாவட்டத்துல இருக்கக்கூடியது. இப்ப கேரளாவில இருக்கு, மலேசியாவில இருக்கு, எல்லா பகுதிகளிலும் இருக்கு. ஆனால் இதனுடைய சிறப்பு குமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ரப்பர் தான் இழுவைத்தன்மை அதிகமானது. இது ஆனா அன்னைக்கு சுமார் 100 ஆண்டுகள்னா ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னே கேரளாவில இருக்கவங்க புத்திசாலிகள், அறிவாளிகள். தமிழ்நாட்டுல அறிவாளிகள் குறைந்தவர்கள் கிடையாது. அந்த ஒரு கொரியன் லிமிடெட்னு இருக்கு, அந்த மனிதன் அன்றைய காலத்திலேயே படித்தவர். அன்னைக்கே குமரி மாவட்டத்துல தொழிற்சாலையை அமைத்து அவர் ஐரோப்பா போன்ற சந்தைகளுக்கு இதை சந்தைப்படுத்துகின்றார். அதனுடைய ஏன்னா இழுவைத்தன்மை அதிகமாக இருப்பது குமரி மாவட்டத்துல. உலக அளவில் ரப்பர் கார்பரேஷன் ஒரு சான்றிதழ் கொடுத்திருக்குதுன்னு சொன்னா குமரி மாவட்டத்துல இருக்கிறது தான்
இழுவைத்தன்மை அதிகமானது. ஆனால் நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இது கண்கள்ல தெரியல. நமது தொகுதி எம்எல்ஏக்கும் ரப்பர் அண்ணா என்னன்னு தெரியாது. இதுல மந்திரியா வருகின்றவர்களுக்கும் என்ன தெரியாது. அவங்க ரொம்ப இப்போ 100-300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து இங்க ஏதோ ஒரு ரப்பர் கார்பரேஷன் இருக்குது. ஆனா இதே இறைவனாக ஞானியாக இருந்த காமராஜர் அப்பச்சி அன்னைக்கே கண்டுபிடிச்சாரு இந்த பகுதியில. பிரிட்டிஷ்காரங்க காலத்திலே அவர்களோடு நேரடி தொடர்பு வைத்து அவர் கண்டுபிடிச்சு இங்க ரப்பர் பயிரிட்டாரு. இதை வெளிச்சந்தைக்கு கொண்டு போகலாம் ஒரு காலத்திலேன்னு. அதற்கு இவர்கள் தடையாக இருக்கின்றார்கள். அதற்கு ஒரு சுதந்திர போராட்டம் தான் நடத்த வேண்டியது இருக்குது. அப்ப நீங்க சொல்றீங்க இங்க ஒரு தொழிற்சாலை அமைந்தால் இங்கு இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லைங்க, ரப்பர் சார்ந்த அதனுடைய சார்ந்த நிறைய ரப்பர் பேண்ட் இதே போல நிறைய ப்ராடக்ட்ஸ் தயாரிப்புகள் இதே மாதிரி மக்கள்கிட்ட பயனடையுமான்னு கேட்குறேன். ஏன்னா இந்த சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த தோவாளையில பார்த்தீங்கன்னா பூ சார்ந்த அந்த தோவாளைன்னு சொல்லும் போதே அந்த பூவை பற்றி தான் நம்ம பேசுறோம். அதே மாதிரி இந்த குமரி மேற்கு மாவட்டம் குலசேகரம், களியல், அரிமனை நீங்க புரிந்து கொள்ளுகின்ற வகையில சொல்லேன். பூவுல பல விஷயம் இருக்கு. சாமிக்கு வைப்போம், அந்த பூவை நறுமணப்படுத்தி ஏற்றுமதி அந்த சென்று எடுப்போம். சென்று இப்படி நறுமணங்களை உருவாக்குவது போல இந்த ரப்பர் பாலையும் நீங்க ரப்பர் பேண்டு, டயரு, இந்த மாதிரி பல்வேறு சீட்டு இதெல்லாம் தரம் குறைந்தது. தரம் உயர்வானது இந்த ரப்பர் சீட்ல இருக்குது. இதைத்தான் நம்ம சொல்லுதோம். இதை குவாலிட்டி கூடின கனரக தொழிற்சாலை அமைத்தாதான் ஆப்ரேஷன் சைடு, மருத்துவ சைடு. இப்ப எல்லாம் தொழில்நுட்பம். நம்ம ஒரு கை முறிஞ்ச சொன்னா கம்பி போடுவதுல குடல் புற்றுநோய்க்கு அதனுடைய குடலாக இதை பயன்படுத்தியாங்க இந்த பாலை. இது இந்த குமரி மாவட்டத்தினுடைய ரப்பரை தான் சிறப்பாக பல்வேறு நாடுகளுக்கு அந்த தனிநபர் ஏற்றுமதி பண்ணியாரு. அதைத்தான் நம்ம சொல்லுதோம். அரசு முன்வந்து செய்துட்டு இந்த மாணவர்களுக்கு குமரி மாவட்டமா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவர்களுக்குமே இந்த ஒரு ப்ரொடக்ஷனை வச்சு பல்வேறு நாடுகள் எவ்வளவு 125 நாடுகளுக்கு மேல் எனக்கு தெரிந்து இந்த இந்த கண்ட்ரியில இந்த பகுதிகளில் இருக்கு. நம்ம அந்த இதுல எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டரை போட்டு இதை விற்பனைப்படுத்தலாம். இது மருத்துவம் சார்ந்த டாக்டர்ஸுக்கு இது விற்பனையா மருத்துவமனைகளுக்கு. இதைத்தான் நான் சொல்ல வரேன். நம்ம அறிவுக்குட்பட்டு தான் இதை பேச முடியும். இது நீங்க சொல்றது பார்த்தா அந்த ரப்பரே கன்னியாகுமரி மாவட்டத்து வளர்ச்சிக்கு இந்த ரப்பர் மட்டுமே போதும் என்று நீங்க சொல்றீங்க. 100 விழுக்காடு. சென்னையில இருக்க சட்டமன்றமே தமிழகத்தினுடைய நாங்க 60 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் வாரதுக்கு கன்னியாகுமரியிலேயே சட்டமன்றம் கட்டலாம். இந்த ரப்பரை ஒண்ணுமே சந்தைப்படுத்தினா அதுக்கு தனிநபர்கள் ஏதோ ஒரு தடை இருக்குது. சும்மா அவங்க சின்ன சின்ன குழுக்களை வச்சுட்டு இங்க கனரக தொழிற்சாலை அமைக்க முடியாது. கனரக தொழிற்சாலை அமைக்க வேண்டியது அரசுடைய பொறுப்பு. இப்போ நம்ம இந்த மீனவ மக்களுக்கு நம்ம அரசு துறையில இருந்து நிறைய இப்போ பாதிக்க அவங்களுக்கு இந்த தடைக்காலம் வரும்போதும் நிறைய கேள்விப்பட்டேன். இதே மாதிரி அதே போல ரப்பருக்கும் இதே மன்னிக்கணும். அப்போ அரசு வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள் அத்தனை பேரும் 150 கோடி கூட இப்ப முதலமைச்சர் அறிவித்தார்கள். அதுல ஒரு மாற்று கருத்துல அறிவித்தது இன்னும் 150 கோடி அதிகமா அறிவிக்கிட்டேன். அதே போன்று மேற்கு பகுதியில இருக்கக்கூடிய இந்த ரப்பர் தொழிற்சாலை உருவாக்குவதற்கு 150 கோடி அறிவிச்சு அதுக்கு இவர்களாக அறிவிக்கின்றான். வெளிநாடுகள் சில தொடர்புகள் வச்சிருக்காங்கல்ல, அவங்களோட ஒப்பந்தம் செய்யாங்கல்ல, அந்த மாதிரி ஒப்பந்தம் செய்து இத பிற நாடுகளுக்கு அறிவித்தாலே அரசுக்கு அதிகமான வருவாயை ஊட்டி கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாநில அரசு, இப்ப மாநில அரசு இருக்கு, மத்திய அரசுக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கா? இந்த ரப்பரினுடைய பங்கு மத்திய அரசு பல்வேறு அந்த பேப்பர்கள் இருக்கு. இந்த தடையை குறித்து சூழியல் மற்றும் பிரைவேட் ஃபாரஸ்ட் இது குறித்து அவங்களுக்கு இவங்க அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியாங்கன்னா இது மாநில அரசு சம்பந்தப்பட்டது. அப்ப மாநில அரசு உலக சந்தையிலிருந்து பணம் கடன் வாங்கணும்னா இந்த நிலங்களை அதிகப்படுத்தணும். நாம் ஒத்திக்கு வைப்பது போல கடன் பண்ண நிலத்தை சென்னையில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கன்னியாகுமரியினுடைய நிலப்பரப்பு ரொம்ப குறைவானது, நாகரிகமானது,
இது படிப்பறிவு அதிகமான மாவட்டம் என்பது புரிந்து கொள்ள மாட்டார்கள். இப்போ நம்ம வந்து தனியார் காடு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ புலிகள் சரணாலயம்னு ஒரு புதிய ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. அதுல இந்த மரங்கள் இந்த ரப்பர் வாய்ப்பு இருக்கா? இந்த சேதம் பாரேன், அது என்னன்னா புலிகள் சரணாலயங்கள் எல்லாம் இருக்கக்கூடியது ஃபாரஸ்ட்ல இயல்பா பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே அதுக்கு ஒரு வேலி அமைத்திருக்காங்க. அப்பச்சி காமராஜருடைய காலத்திலேயே அதுக்கு ஒரு ஃபாரஸ்டுக்குன்னு அப்படியே கரெக்டா இருக்கு. அதுக்குரிய கீழே இருக்கக்கூடிய பட்டா நிலங்களை தான் இவங்க சூழியலனும் பிரைவேட் ஃபாரஸ்ட்னு சொல்லியாங்க. இப்ப கருப்பா இருக்குது, ரப்பரை பார்த்துதான் அவங்க எழுத்துப்பூர்வமாக எனக்கு தந்திருக்காங்க. அது அழகாக இருக்குது, காடாக இருக்குதுன்னு. அடர்த்தியாக ரப்பரை பார்த்துதான் காடாக இருப்பதாக ஒரு பதிவு, லகுவாக அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம இந்த குலசேகரம் பகுதியில இல்லைன்னா அருமின பகுதியில சில இடங்கள்ல மட்டும் தனியார் காடு இருக்கு. இப்போ ஒரு 10 சென்ட் இருக்குன்னா ஒரு 5 சென்ட் வந்து தனியார் காடு இருக்கு. அதுக்கு அடுத்த பிளாட் வந்து தனியார் காடு இல்ல. இது எதனால என்ன? இது யாருக்கு தப்பு இல்லைன்னா என்ன? இது இந்த அரசு அதிகாரிகள் ஒரே இடத்துல ஒரே இடத்துல ஒரு ரூம்ல இருந்துட்டு தமிழ்நாடு அரசு கேட்கும், இவ்வளவு இடத்த சூழியல்னு தான், இவ்வளவு இடத்த பிரைவேட் ஃபாரஸ்ட்னு தான். அவங்க இருக்கக்கூடிய சர்வே நம்பர் 66/1, 67 பார், இதுல 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு இருக்கும். இத அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. இதுக்கு ஒரு எல்கையை கரெக்ட் பண்ண மாட்டாங்க. எங்க சம்பந்தப்பட்ட இடத்துல போய் பார்த்து அதை பார்க்க மாட்டாங்க. புக்ல இருக்கக்கூடியத அந்த தாசில்தார் உத்தரவு போடுவாரு, விஓக்கு சர்வேயர் மூலமாக. அவங்க அதன் அடிப்படையில கொடுத்தா போதும். இது ஆய்வு என்பது செய்ய மாட்டாங்க. இந்த தனியார் காடுன்னு சொல்றாங்க, அதுல என்னெல்லாம் செய்ய முடியாது? இப்போ நிறைய மக்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இதை வந்து மரம் வெட்ட முடியுமா? அது சில தடைகள் இருக்குல்ல, அது என்னெல்லாம் தடைகள்னு சொன்னீங்க? அதுல என்ன பண்ண வேண்டும் என்றாலும் இன்னைக்கு இருக்க ஆக்ட், நம்ம அந்த தனியார் காடு அந்த சர்வே நம்பர்ல வரும், அங்க விஓல வரும். அப்படி என்ன பண்ணணும்னாலும் அங்க நம்மாட்டியன்னா சம்மட்டி போட்டு கிளச்சு வாழை நடணும்னாலும் மரிச்சினி நடணும்னாலும் முறைப்படி பார்த்தா அவங்களுக்கு அனுமதி பெறணும். மரம் முறிக்கணும்னா அனுமதி பெறணும். மரம் முறிப்பதற்கு அனுமதி பெறணும்னா நம்ம வாயால சொல்லிடலாம், நாங்க உடனடியாக தந்துருவோம்னு சொல்லலாம். அது ஃபாரஸ்ட் சார்ந்து வாட்சர், கார்டு, ஃபாரஸ்ட் ரேஞ்சர், கடைசியா தான் டிஎஃப்ஓ கிட்ட அது போகும். பிறகு வனக்குழுவுக்கு போகும், கலெக்டருக்கு. இப்படி 7-8 குழுவுக்கு போகும்போது இங்க இந்த உங்க குடும்பத்துல ஒரு ஆள் மருத்துவ ஆஸ்பத்திரியில இருப்பாங்க, 100 ரப்பர் இருக்கும், விற்பனை செய்யணும்னா முடியாது. இந்த குழு நமக்கு ஆர்டர் போடணும்னா 6 மாதத்துக்கு மேல ஆகும். இவன் மாவட்ட அலுவலகத்துக்கு போவானா, ரப்பரை பார்ப்பானா, மருத்துவமனைக்கு போவானா? இதுதான் கேள்வி. அதான் இதை வந்து பலமுறை நீங்க வந்து சென்னை போன்ற இடங்களில் போய் முதலமைச்சரை சந்திச்சீங்க அப்படிதானே? சந்திக்கல. சந்திப்பதற்கு நம்ம கேரளாவை போல இந்த முதலமைச்சர்களை தமிழ்நாட்டுல இருக்க முதலமைச்சரை பார்க்க முடியாது. இதனால நமக்கு வந்து இனி அடுத்த கட்டமாக இதை எப்படியாவது நம்ம இந்த ரப்பர் மரத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டுதான் நம்முடைய எபினேசர் அண்ணா வந்து சட்டசபை தேர்தலை எதிர்கொள்கிறாரு. ரொம்ப நியாயமாக இத்தனையும் ஒரு காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட விவசாய பொறுப்பில் இருந்துட்டு அதை ரப்பருக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற மனம் நம்முடைய இந்த குமரி மேற்கு மாவட்ட மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தெரிகிறது. இதே போல் சமூக ஆர்வலர்கள் நிறைய தொழில்கள் பாதிப்படைந்த வண்ணம் உள்ளது. அதை பார்ப்பதற்கு இதே போல் ஆட்கள் தங்களோட மனதோடு களத்துக்கு வர வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் நம்முடைய நாடும் நன்றாக அமையும். இந்த ரப்பர் மரம் எத்தனை குடும்பங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தின் எத்தனை குடும்பங்கள் பயன்பெறுகிறார்கள்? அதை பற்றி இந்த ரப்பர் மரத்தை அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுமார் இந்த குமரி மாவட்டத்துல 100-200 லோடுகள். அப்படின்னா அந்த தடி வந்து கேரளாவுக்கு தான் அதிகமாக போகுது. இப்ப சென்னைக்கும் கொஞ்சம் போகுது, கரூர் போன்ற மாவட்டங்களுக்கு போகுது. இது வந்து பதப்படுத்தியாங்க, எடுத்ததும் இந்த ரப்பரை எடுத்ததும் ப்ராசஸிங் பண்ணி பிளைவுட்டுக்கு போகுது. கட்டுமான பணிகளுக்கு, மரச்சாமான்களுக்கு, பல்வேறு அழகு பொருட்களை தயாரிக்காங்க ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் கொண்டு வச்சு. அதை என்ன பண்ணுவாங்கன்னா பதப்படுத்துவாங்க, ஊரல்ல போடுவாங்க. அதை கீறி
அதை சைஸ் அறுத்து ஊரல்ல போட்டு இப்ப 100 ஆண்டுகள் மற்ற மரங்கள் தேக்கு ஈட்டியை போன்று 100 ஆண்டுகள் பயன்படுத்துவது போல இதை பயன்படுத்தியாங்க. நீங்க இது சொல்றீங்க. இந்த நம்ம ரப்பர் மரம் எத்தனை வருடம் இப்ப நீங்க இப்ப மரத்த கட் பண்றதுன்னு சொல்றீங்க. மரத்த நடவு பண்றீங்க. நடவு பட்டு எத்தனை வருஷத்துல நம்ம அத வெட்டலாம்? பால் வெட்டலாம்? சொல்லிட்டேன். இது வந்து நமக்கு இது 30 ஆண்டுகள் ஆண்டு. ஆண்டுகள் 30 40 ஆண்டு. 40 ஆண்டுகள் 40 ஆண்டு வரை இப்ப ரப்பர் நம்ம வெட்டலாம். வெட்டலாம். அது வந்து 7 ஆண்டுகள் அது இன்கம் எடுக்க நம்ம காத்திருக்கணும். காத்திருக்கணும் 7 வருஷம். அடுத்து மீண்டும் 13 ஆண்டு வெட்டலாம், 23 ஆண்டு வெட்டலாம், 33 இதனுடைய அதை நம்ம அதை பாதுகாப்பதை பொறுத்து தான் அந்த ரப்பர் மரம் அதான் நமக்கு நான் இருக்கும். கேட்கறது எப்படின்னா, ஒரு வருடத்துல இப்ப இந்த இலை உதிர்வு காலம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது அதே மாரி வரும்போது பால் வெட்டலாமா? மழைக்காலங்கள்ல வெட்டலாமா? மழைக்காலங்கள்ல வெட்ட முடியாது, இலை உதிர் காலங்கள்ல வெட்ட அது முடியாது. எத்தனை மாசம் இது இருக்கும்? 3 மாதம் 4 மாதம் நம்ம இப்போ ஒரு வருடத்துல. மார்ச் மாதம் பேசிட்டு இருக்கோம். இந்த மார்ச் மாதம் வெட்ட முடியாது. அது பிப்ரவரி, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், 3 மாசம். ஏப்ரல் இந்த 4 மாதங்கள் இலை உதிர் காலங்கள். மீண்டும் திழுக்கணும், முதிர்ச்சி அடையணும். அதுக்கு இடையில வந்து மழை வரும். மழை வரும். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அதுல. ஆமா. 1வது 4 மாதம் வந்து உங்களுக்கு இலையுதிர் காலம். அந்த இலையுதிர் காலத்துல பால் அவ்வளவா கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கிடையில மழை சீசன் வரும். இந்த டிசம்பர், ஜனவரி எல்லாம் மழை சீசனா இருக்கும். கீழே இன்னும் ஒண்ணு சொல்லேன். இந்த ரப்பரை குறித்து மீண்டும் அது இடைமறித்து பேசியல அந்த கிழக்கு பகுதியில இருக்க மீனவர்களுக்கு இந்த இலை உதிர் காலங்கள்ல 5000 இருந்து 8000 வரை உதவி தொகை குடிக்காங்க. மீனவ மக்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கட்டு அதிகமா கொடுக்க தடைக்காலங்கள்ல. ஆனால் இந்த ரப்பர் மரம் வைத்திருக்கின்ற விவசாயிகளானாலும் சரி, முதலாளிகளானாலும் சரி, தொழிலாளிகளானாலும் சரி, இந்த 4-5 மாதங்கள் இவங்களுக்கு வேலையே இருக்காது. இவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி 5000 குடிக்காங்களான்னா குடிக்கவே இல்லை. இது பணப்பயிரன்னுள்ள இதுல அவங்க வாரியம் அமைக்கணும். தமிழ்நாட்டுல இதை கண்டுகொள்ளணும். இதுக்குன்னு ஒரு தனி வாரியம் அமைக்கணும். அது கேரளாக்காரங்க தான் இதை நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. அந்த ரப்பர் கார்பரேஷன், ரப்பர் போர்டு என்று சொல்லிட்டு இவங்க இத அந்த அளவுக்கு கவனம் செலுத்தல. அதுதான் அதுக்கு மெயின் காரணம். இனி வரக்கூடிய நாட்கள்ல சட்டமன்ற ஜெயிச்சு வந்தீங்கன்னா இந்த ரப்பரை என்னெல்லாம் ரப்பரை ஊக்குவிக்கிறதுக்காக என்னெல்லாம் இல்ல 100 விழுக்காடு நான் இத ஒரு ஒரு எட்டாக்கனியாக இருக்குது இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆகுது. ஏன்னா சிலவங்க போய் துதி பாடியாங்க. விளவங்கோட்டுல இருக்கக்கூடியவங்க கூட இது ஒரு தவறான சட்டமன்றத்துல பதிவு செய்யப்பட்டதுதான் சொல்லி 5 ஏக்கருக்கு மேல் இருந்தவர்களுக்கு விலக்கு அளிச்சிருக்காங்கன்னு முதல்வர்கிட்ட சொல்லிட்டாங்க. அவர் மகிழ்ச்சியா இருக்காரு. ஒரு ரப்பர் விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு மேல இருக்கவங்களுக்கு விலக்கு அளிச்சுட்டாங்கன்னு ஒரு விளவங்கோடு எம்எல்ஏ சொல்லிட்டாருன்னு சொல்லி நன்றி சொல்லியாங்க. அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. அதுக்கு பேரு பொய். இது இத்துடன் நிறுத்தும். எனவேதான் நான் நினைக்கிறேன், நான் இந்த சட்டமன்றத்துக்கு போனோம், இந்த எங்களுடைய ரப்பருடைய விஷயத்தை பற்றி முதல்வர்கிட்ட எந்த முதல்வர் வந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, மீண்டும் இந்த முதல்வர் தான் வருவாரு, இந்த ரப்பரை குறித்து பேசணும்னு ஆர்வத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். ஓகே, இந்த ரப்பரை குறித்து எனக்கு இன்று வரை என்னன்னா எனக்கு வந்து சின்ன ஒரு இதாக தான் இருந்து, ஆனா அந்த ரப்பரை பற்றி கரெக்டான அந்த 100% இதே போல் இந்த ரப்பரை பற்றி யாரும் சொல்லித்தர முடியாத அளவு இந்த பதிவு ரொம்ப அருமையாக ரப்பரை குறித்து இன்னும் இருக்கு. ஒரு நாள் வரை பேசலாம், இந்த ரப்பரை குறித்து பேசலாம். அந்த அளவுக்கு நம்ம மாவட்டத்துல ஒரு தெய்வத்துக்கு ஒரு கருணையில வந்த ஒரு ஒரு மரமாக நாங்கள் அதை கருதுகிறோம். இத்தனை நேரம் எங்களுடன் இந்த டிபேட், இந்த ஒரு அரசியல் டிபேட்னு சொல்ல முடியாது, இது ஒரு விவசாயிகளின் மனவேதனை அப்படி அந்த ஒரு டிபேட் கூட நம்ம சொல்லிக்கலாம். விக்னேஷ் சார் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.